ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அந்த ஸ்டாலுக்காக போய் அவங்களுக்கு அட்வான்ஸ்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் புதுசாக தொடங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னீங்களா சார்னோடனே, இல்லைம்மா நீங்கள் தரமாக கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் உனக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னோடனே, எல்லாம் வச்சுருக்கோம் சார்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து அவரோட மேனேஜர் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாரி மேடம் வந்துட்டாங்க சார். இந்த மாரி காசு மட்டும் அவங்க பே பண்ணியிருக்காங்கன்னோனே, அதனாச்சும் அவ பே பண்ணிறட்டும். அப்புறமா நம்ம மேல டவுட் வந்துரும். அப்புறமா வந்து கிளாஸ் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே கிளம்பிருங்க. ஏன்னா மேடம் கொஞ்சம் சிபிசிஐடி வேலைலாம் பார்ப்பாங்கன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிர்றாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியோட வீட்ல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நேரம் போலன்னு சொல்லிட்டு டிவி போடலான்னு சொல்லி பார்க்கும்போது, நியூஸ் சேனல்ல வந்து வெண்ணிலாவோட பேட்டி போயிட்டு இருக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்தோனே சாரதா வந்து, "இதுக்கு தான் நான் சொன்னேன். எல்லாரும் என்னென்ன பேசுனீங்க? இன்னும் இவ என்னென்ன குண்டெல்லாம் தூக்கி போட போறாளோ தெரியல. அவ பாருங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வேற சொல்றா" அப்படின்னோனே, இப்போ வந்து அவங்க சாந்தி கிட்ட வந்து கேட்குறாங்க. "இப்படி ஒருத்தனுக்கு தான் உங்க தங்கச்சி பொண்ண உங்க தம்பி பொண்ண வந்து கட்டி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களான்னோனே, என்னடி இப்படின்னா இருக்கணும்னே, இனி பாருங்க இவ மூலமா தான் அந்த கான்ட்ராக்ட் விஷயமும் வெளியில வரும். நமக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாரி சாரதா வந்து இங்க திட்டிட்டே இருக்கிறாங்க. இப்ப குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்ணி, "நீ வந்து நியூஸ் சேனல் உனக்கு விஷயமே தெரியலையாம்மா? நியூஸ் சேனல் பாரு" அப்படின்னு சொன்னோனே, இப்ப காவேரி வந்து அத எடுத்து பார்க்குறாங்க. அதே மாரி இங்க வீட்ல விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர தாத்தா, பாட்டி எழுப்பி அத வந்து காட்டுறாங்க. அந்த நியூஸ வந்து காட்டுறாங்க. இப்ப விஜய் வந்து இல்லையே தாத்தா வந்து திட்டுறாரு விஜய வந்து. அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு சொன்னா, ஆனா அந்த பொண்ணு என்னென்ன வேலை பாக்குது பாரு. அவங்க மாமா வேற நல்லவருன்னு சொன்னா, அவர் பாரு என்னென்ன பண்றாருன்னோனே, இப்ப விஜய் சொல்றாரு, "இல்ல இடையில என்னமோ நடந்திருக்குது. அவர் வந்து என்கிட்ட நல்லா தான் பேசினாரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் தலைய பிடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப பாட்டி சொல்றாங்க, "நீ இவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்பாங்களேடா, பேசாம நீ எங்கேயாவது போயிர்றியா?" அப்படின்னோனே, "இப்ப நான் போயிட்டேன்னா இதெல்லாம் உண்மையாயிரும்ல பாட்டி" அப்படிங்கிற மாரி விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியோட வீட்ல காவேரி வந்தோனே எல்லாரும் ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த மாரி காவேரிய வந்து திட்டுறாங்க. இதுக்கு தான் நாங்க அப்பவே சொன்னோம். நீ கேட்டியா? இப்ப பாரு அந்த பையன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான். நல்ல வேளை இப்பனாச்சும் நீ வந்த" அப்படின்னு காவேரி பாவம் அவங்க வயித்துலயே கை வச்சுட்டு எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ உடனே அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு உனக்கு தெரியுமா இல்லையாடி? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப காவேரி வந்து இப்பவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல அவர் அந்த மாரி பையன் இல்லன்னோனே, இப்ப சாரதா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உடனே காவேரி அமைதியா ரூம்குள்ள போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் தாத்தா, பாட்டி கிட்ட வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணேன்னு. காவேரி இதெல்லாம் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து கரெக்ட்டா வெண்ணிலாவும், வெண்ணிலாவோட மாமாவும் வராங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் போயி அவங்க 2 பேரையும் வெளியில போங்க. உன்னெல்லாம் மதிச்சு தானே நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இங்க நியாயம் கிடைக்காட்டினா தான் நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னேன். இங்க நியாயம் கிடைக்கும் நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்